கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தாக்கு எதிராக பண்ண போற மாற்றங்கள் என்ன? சேம் 11ஓட தான் போவாங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாலும் கண்டிப்பா இந்த தடவை மாற்றங்கள் இருக்கு. ஜடேஜா, அஸ்வின் என்ன பண்ணிட்டாங்க? எதுக்காக டீம்ல? தோனியும் தேவைதானா? அதை தாண்டி இவரு தேவையா அவரு தேவையானுங்கிற மாதிரி 1000 கொஸ்டின் இருக்கு. அது எல்லாத்துக்கும் விடை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டீம் உடைய லெகசி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 5 கோப்பை, அதை தாண்டி பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கம்பேக், ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையிலிருந்து ஜெயிச்சிருக்காங்க. 2010ல எஸ்பெஷலி 7 மேட்ச்ல 2 ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்தது 7 மேட்ச்ல 5 ஜெயிச்சு அசால்ட்டா உள்ள போய் அந்த சீசன் டிராஃபி அடிச்சிருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் உண்மையாலுமே மேசிவான ஒரு சைடா இருந்திருக்காங்க. ஆனா அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்ப இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் யங் ஸ்குவாடு. தோனிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு கம்மி. அதை தாண்டி சுப்பிரமணியம் பத்ரிநாத் மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. அதை தாண்டி சுரேஷ் ரெய்னா, ரொம்ப முக்கியமா முரளி விஜய், அது ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாடுங்க. யங்ஸ்டர்ஸ் வச்சிருந்த ஸ்குவாடு. அந்த டீம் போய் அடிச்சது. இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஏர்ஜ்டு பர்சன். இதெல்லாமே தாண்டி 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கிட்டையுமே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க கான்வே ஆன இன்னிங்ஸை பார்த்துருப்பீங்க. கான்வே பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டிபிக்கல் பிளேயர் இப்படித்தான் ஆடுவாரு. அவரால் 6 அடிக்க முடியும். ஆனா 6 மட்டுமே அடிச்சிட்டு இருக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. ஒரு நிக்கோலஸ் பூரான் கூடயோ இல்ல ஒரு மொத்த பிளேயர் கூடயோ நீங்க அவரை கம்பேர் பண்ண முடியாது. அவர் ஒரு கிளாஸான ஒரு பிளேயர் அப்படின்னு சொன்னோம். ஃபேப் டு பிளஸி கூட 4 அடிப்பாரு, 6 அடிப்பாரு. அட் சேம் டைம் எல்லா விதமான ஷாட்ஸ் வச்சிருப்பாரு. ஆனா டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் ஒன்லி 4ல மட்டும்தான் டீல் பண்ணுவாரு. பவுண்டரிஸ் மட்டும்தான். அண்ட் 6 அப்பப்போ ஒரு 10 ஓவர்ல ஒரு 2ல இருந்து 3 6 அடிச்சாலே பெரிய விஷயம். அதுதான் அவருடைய கெப்பாசிட்டி. எனிவே அவரை பொறுத்த வரைக்கும் 25-30 பால்ல 50 ரீச் பண்ணிடுவாரு. அடுத்தது 50 பால் நெருங்கும் போது 80-90ங்கிற மாதிரி ரன் ரேட்டை கொண்டு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஒரு பக்கம் இந்த மாதிரியான பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சப்போர்ட்டுக்கு வேணும். ஸோ உண்மையாலுமே ஓப்பனிங்ல ருத்துராஜ் இறங்காதது மிகப்பெரிய பிரச்சனைங்க. அவர் புடிவாதமா இருக்கிறாரு. எவ்வளவு தடவை சொன்னாலும் அப்படி தாண்டா பண்ணுவேனுங்கிற மாதிரி. போன மேட்ச் ஆரம்பத்தில் டாஸ் போடும்போது என்ன சொன்னா தெரியுமா? சேம் டீமோட தான் போடும், நான் பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன்ல இருந்தா ஆட போறேன், ஓப்பனிங்ல ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஃபேன்ஸுக்கு எரிச்சலா வருது. அவர் ஓப்பன் பண்ணணுங்க, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஒன் டவுன்ல ரச்சின், அதுக்கப்புறம் சிவம் தூபே, இது போக 2 யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆடியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு இல்லையா, அவருக்கு பதிலாக பேனிஸ் பேடி ஆடலாம். அஸ்வினை வந்துட்டு ஸ்பின்னரா மட்டும்தான் நீங்க ஆடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவரு கிட்டத்தட்ட ஒரு ஓவர்ல 25 ரன் போறாரு. அதுக்கு நீங்க ரச்சின் ரவீந்திரா வச்சு ஸ்பின் ஓவர் போட்டுட்டு போயிடலாமே, அவர்கிட்ட இருந்து 4 ஓவர் வாங்கலாமே. எதுக்கு தேவையில்லாம அவர் வந்து பேட்டிங் ஆடுறது இல்லை. நீங்க பேட்டிங்க முன்னாடி போய் ஆடுங்கன்றதும் சொல்றது கிடையாது. அவரை வெறும் ஸ்பின்னரா மட்டும்தான் பாக்குறீங்கன்னா அவரை பெஞ்ச் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் கொண்டு வந்தா பேட்டிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி விஜய் சங்கருக்கு பதிலாக இன்னொரு ஆண்ட்ரே சித்தார்த், தமிழ்நாட்டு பையன், சூப்பரா ஆடிட்டு இருக்கான். அவர் இல்லைன்னா இதே டீம்ல 2-3 வருஷமா இருந்த ஷேக் ரஷீத் இருக்காரு. இந்த மாதிரி பலவிதமான பிளேயர்ஸ் இருக்கும்போது ஏன் பேட்டிங்க்கு திணறீங்க? அதாவது உங்களுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. 2 சின்ன பசங்களை மட்டும் உள்ள வச்சு ஆடுங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வர்ணனையாளர்களுடைய கருத்தா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பவுலிங்ல பிரச்சனையான்னு கேட்டா, பவுலிங்ல என்ன பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. அப்படி பார்த்தா போன தடவை 83க்கு 5 இருந்தது. அப்புறம் எதுக்குப்பா 220 கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் அது பவுலிங் பிரச்சனையே கிடையாது. எவ்வளவோ விக்கெட் சான்ஸ் வந்துச்சு, எல்லாமே கேட்ச தான் விட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். முகேஷ் சௌத்ரி பவுண்டரி லைன்ல கால வச்சாரு. அது மட்டும் இல்லாம கலீல் அகமதோட பவுலிங்ல 2 கேட்ச் மிஸ், பத்திரனாவோட ஓவர்ல 1 கேட்ச் மிஸ். இந்த மாதிரி பவுலர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனா அதை பயன்படுத்திக்கிற அந்த தகுதி பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணலன்னா எல்லாமே புட்டுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் மேல குறை சொல்ல மாட்டேன். அதுக்காக 100% சரியான பவுலிங்கிறத சொல்ல மாட்டேன். ஆனா பவுலிங் டீசெண்டா இருக்கு. லாஸ்ட் 4 கேம்லயுமே பவுலிங் டீசெண்டா இருந்துச்சு. ஏதோ ஒரு மேட்ச் தான் ஆர்சிபி கூட ஏமாந்து அடி வாங்கினோம். ஆனா மற்ற எல்லா மேட்ச்லயுமே பவுலிங் கை கொடுத்தது. நமக்கு பேட்டிங்கோ ஃபீல்டிங் தான் பிரச்சனை. பேட்டிங்ல இப்போதைக்கு நமக்கு இன்டென்ட் தெரியற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கும் நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாங்கிறத மறந்துடாதீங்க. அந்த கேட்ச் எல்லாம் பிடிச்சிருந்தா இப்ப சிஎஸ்கே 140 150 தான் வந்திருக்கும். பேட்டிங்கும் ஆகோங்கிற பேட்டிங் கிடையாது. இதெல்லாம் பண்ணியே ஆகணும். இதை தாண்டி ரசிகர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன, எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ரவீந்திர ஜடேஜா அண்ட் அஸ்வின் 2 பேரும் பெருசா என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல பார்த்துருப்போம் 500 விக்கெட். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறத நான் நிதர்சனமான உண்மை சொல்வேன். ஏன்னா ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல அவர் கொண்டு வரக்கூடாதுங்க. பவர் பிளேல அவருடைய எக்கானமி 15. பவர் பிளேல போட்டாரு அப்படின்னா ஒரு ஓவருக்கு குறைஞ்சபட்சம் 5 ரன் கொடுப்பாருங்கிறது தான் இது வரைக்கும் புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனால் 6 ஓவருக்கு அப்புறம் ஃபீல்டர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் போட்டாரு அப்படின்னா கம்மியாக தான் வருது. அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஏமாந்து அஸ்வினோட பவுண்டரி எட்ஜில் ஒரு மாதிரியான கேப்ல எல்லாம் போறதுக்கு காரணம் ஃபீல்டர்ஸ் இல்லாத விஷயம் தான். ஸோ ஃபீல்டர்ஸ் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வெளியில இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா இருக்கும். ஸோ அதனாலதான் அஸ்வின் 6 ஓவருக்கு அப்புறம் அவருடைய எக்கானமி வெறும் 6 தான். ஒரு ஓவருக்கு 6 இல்லை 7 ரன் தான் கொடுக்குறாரு. ஸோ அதனால பவர் பிளே முடிஞ்சு போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி
ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ஜடேஜாக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. அஸ்வினுக்கும் எப்பாவது தான் கம்ப்ளீட் பண்றீங்க. 100க்கும் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஸ்பின்னர்? கண்டிப்பா நீங்க வெறும் ஜடேஜா 100 மட்டும் ஆடிட்டு போயிட்டு, வேணும்னா ரச்சின் ரவீந்திராக்கு 2 ஓவர் குடுக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ கண்டிப்பா அஸ்வினுக்கு பதிலா ஒரு பேட்ஸ்மேன கொண்டு வரணும். அதே மாரி அன்சுல் கம்போஜ்ன்னு சொல்லி ஒரு யங் டேலண்ட் சரியான ஒரு பவுலர். அவரையும் டீமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்பதான் இந்த சிஎஸ்கே டீம் முழுமை அடையும் அப்படிங்கிறதையும் ஒரு துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. இது எல்லாமே பண்ணுனா நமக்கு ஒரு வாய்ப்பு. 9 மேட்ச்ல 7 ஜெயிச்சாகணும். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ அக்ஷன்லயே சொதப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல. எல்லா பிளேயரும் முழு வீச்சுல களம் இறங்கி ஆகணும். ருத்ராஜ் ஓப்பன் வரணும். 2 யங்ஸ்டர் உள்ள வரணும். பவுலர்ஸ்ல ஒரு யங்ஸ்டரை கொண்டு வரணும். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஃபீல்டிங் எல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் பண்ணா ஒரு வாய்ப்பு, ஒரு அவுட் சைடு வாய்ப்பு. அப்படி இல்ல அப்படின்னா அடுத்த சீசன் பார்க்க வேண்டியதான். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய கதை அப்படிங்கிறது இந்த சேப்பாக்லயே முடிய போகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே சிஎஸ்கே சொதப்பிட்டாங்களா? அதை தாண்டி என்னென்ன பண்ண போறாங்க? அண்ட் ஜடேஜா அவரை பத்தி பேச மறந்துட்டு பாருங்க. ரொம்ப முக்கியமா அவரும் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம ஐபிஎல்ல 3000 ரன்னுக்கு மேல எடுத்திருக்காரு. விக்கெட்ஸும் ஜம்முன்னு எடுத்து வச்சிருக்காரு. பட் ஆனா 2 வருஷம் டோட்டலா ஃபார்ம் அவுட்டுங்க. என்னுடைய ஃபேவரட் தான். அது மட்டும் இல்லாம 6 4லாம் அடிச்சு கொடுக்கும்போது செலிப்ரேட் பண்ணோம். ஆனா ஃபார்மல் இல்ல. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பேட்டிங்ல அவளுக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6 ஓவர்ல சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் முன்னாடி இறக்கி விட்டு ருத்ராஜ் எல்லாம் ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிப்பாரு. அதுல இவர் வந்து 15 பாலுக்கு 35 எல்லாம் அடிச்சுட்டு போவாரு. அந்த மாதிரி சூப்பரா ஆடிட்டு இருந்த ஒரு மனுஷன் அவருக்கும் கிளிக் ஆக மாட்டேங்குது. பவுலிங்லயும் பெருசா எதுவுமே இப்போ வரைக்கும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மேட்ச்லயே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 5 மேட்ச்லயே கிட்டத்தட்ட 2 விக்கெட்டோ மேக்ஸிமம் 3 விக்கெட் குள்ளதான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஜடேஜா கிடையாது. இதே பழைய ஜடேஜாவா இருந்தா 8 விக்கெட்டுக்கு மேல போயிருப்பாரு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இடிக்குது. இது எல்லாமே சரி பண்ணணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபேனா, நியூட்ரல் ஃபேனா? இவங்களுக்கு என்ன பண்ணா சரியா இருக்கும்? கொல்கத்தா கூட எந்த மாதிரி விளையாடலாம் அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்